கேடி ஈஸ்வரி, இன்னும் எத்தனை நாளைக்கு தான் நீ இப்படி இருக்கலான்னு இருக்கா? ஏமா என்ன சொல்றீங்க? இப்படியே காலம் முழுக்க உனக்கு ஒரு வாரிசே இல்லாம இருக்கலாம் முடிவு பண்ணிட்டியா என்ன? உன் மருமவளை பார்த்தா உனக்கு ஒன்றும் வாரிசு பெத்து கொடுக்குறவா மாதிரி தெரியல. ஆதிக்கு இன்னொரு கல்யாணம் பண்ணிடுதான். என்ன சொல்ற? இப்ப எதுக்குமா அதை பத்தி எல்லாம் பேசிக்கிட்டு? ஏண்டி இப்ப பேசாம வேற எப்ப பேசுவ? அவனுக்கு வயசாகிட்டே போகுதா இல்லையா? இப்படியே காலம் முழுக்க ஒண்ணுமே இல்லாம இருந்தா வாரிசுன்னு ஒண்ணு வேண்டாமா என்ன? அம்மா, அதுக்கும் நேரம் காலம்னு ஒண்ணு இருக்கு. நேரம் கூடி வரும்போது எல்லாம் நல்லபடியா நடக்கும். எத்தனை வருஷமா நீ இதையே சொல்லிட்டு இருக்கலான்னு இருக்கா? நம்மளும் நேரம் கூடி வரும்னு பார்த்துட்டு தான் இருக்கோம். ஒன்றும் கூடி வந்த பாடு இல்லையே. இப்படியே விட்டுக்கிட்டே இருந்தீங்கன்னா உன் பையனுக்கே வயசாயிடும், பார்த்துக்கோ. இங்க பாருடி ஈஸ்வரி, எனக்கு என்னமோ அந்த பிள்ளைய பார்த்தா சரிப்படலை. இனிமேலும் அவங்களுக்கு புள்ள பிறக்கணும் எனக்கு நம்பிக்கையும் இல்லை. அப்படின்னா காலம் பூரா 2 பேரும் ஒத்தையிலே வாழ வேண்டியதான். அதுக்கு தான் ஈஸ்வரி சொல்கிறேன், உனக்குன்னு ஒரு குடும்பம் இருக்கு, உனக்குன்னு ஒரு வாரிசு வேணாமா? அதுக்காக தான் நான் பேசிட்டு இருக்கேன். ஒழுங்கா ஆதி மனசை மாற்றி அவனுக்கு இன்னொரு கல்யாணம் பண்ணி வைக்கிற வழியை பாரு. பொண்ணு வேற யாரும் இல்லை, நம்ம சித்ரா தான். சொந்தமும் விட்டு போவாது பார்த்தியா? பாரு ஈஸ்வரி, நான் சொல்றதெல்லாம் சரியா தான் இருக்கும். நல்லா யோசிச்சு பாரு. இவங்களுக்கு எப்ப பாரு இதே வேலையா போச்சு. இன்னைக்கு உங்களுக்கு ஒரு பாடம் புகட்டாம விடக்கூடாது. நானும் எத்தனை நாளைக்கு பொறுமையாவே இருக்கிறது? எல்லாத்துக்கும் ஒரு எல்லை இருக்கு. இவங்க அந்த லிமிட்டை மீறி போறாங்க. இன்னைக்கு நான் என்ன பண்றேன்னு பாருங்க. அம்மா, கொஞ்சம் அமைதியா இருங்க, பின்னால பாருங்க. அப்புறமா ஈஸ்வரி, இன்னைக்கு கிளம்புற என்ன சமையலாச்சு? எனக்குலாம் நேரமே சாப்பிட்டுடணும், இல்லைன்னா எதுவும் சரி வராது. சமைச்சிட்டு இருக்காங்கம்மா, நீங்க போய் சாப்பிடுங்க. அத்தை, நீங்க பேசின எல்லாத்தையும் நான் கேட்டுட்டு தான் இருந்தேன். பாட்டி, நீங்க சொல்றதும் சரிதான். இந்த குடும்பத்துக்கு ஒரு வாரிசு வேணும்ல. இதை பத்தி எனக்கு தெரிஞ்சவங்க கிட்டலாம் விசாரிச்சப்போ பக்கத்து ஊர்ல ஏதோ ஒரு கோவில் இருக்கான். அந்த கோவில் ரொம்ப சக்தி வாய்ந்த கோவிலாம். அங்க போய் நல்ல வேண்டுதல் பண்ணிக்கிட்டு வெறும் கையில தீச்சட்டி எடுத்தா நம்ம நினைச்சது நடக்கும்னு சொன்னாங்க. இப்பதான் நீ சரி வந்திருக்கா. முதல்ல அந்த வேலையை பாரு. இன்னைக்கே கிளம்பு, அந்த கோவிலுக்கு போவோம். போய் வேண்டுதலை நிறைவேற்றிட்டு வந்துடுவோம். என்னம்மா ஈஸ்வரி சொல்ற? அதான் உன் மருமவளே சொல்லிட்டாளே, ரொம்ப சக்தி வாய்ந்த கோயிலாம். அதனால போய் கையில தீச்சட்டியை வச்சு நல்லா வேண்டிட்டு வர சொல்லு. ஐயோ பாட்டி, நான் இல்லை, எல்லாரும் வரணும். நீங்க, அத்தை, நான் 3 பேருமே போகணும் பாட்டி. அதுக்கு என்ன, கிளம்பி வந்துட்டா போச்சு, காலையிலே கிளம்புவோம். ஆனா அதுலயும் ஒரு பிரச்சனை இருக்கே. அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை கிடையாது. சொன்ன பிரச்சனையா இருந்தாலும் பார்த்துக்கிடலாம். அதான் சொல்லிட்டாவில்ல, நல்ல சக்தி வாய்ந்த சாமின்னு. இன்னைக்கே கிளம்புறோம். இன்னைக்கு உனக்கு ஆபீஸும் லீவ் தானே, கிளம்பு. ஈஸ்வரி, நீயும் கிளம்பு, அந்த கோவிலுக்கு போயிட்டு வந்துருவோம். ஆடு தானா வந்து தலையை கொடுக்குது. வெறும் கையில தீச்சட்டி அந்த போறா ஏந்திடி, உன் கையை வெந்து நாசமா போட்டோம். அந்த கண்கொள்ளா காட்சியை பார்க்கறதுக்கு நான் வந்துதான் ஆகணும். அதுக்காகவே நான் வருவேன். ஆனா அத்தை, என் கூட வரவியலும் என்னை பத்தியும் என் புருஷனை பத்தியும் அக்கறை உள்ளவங்களா இருக்கணும். ஹேய், என்ன என் பேரை நல்லா இருக்கணும்னு என்னை விட யார் நல்லபடியா நினைப்பா? என் பேரை நல்லா இருக்கிறதுக்காக நான் என்ன வேணாலும் பண்ண தயாரா இருக்கேன். ஓ, அப்படிங்களா பாட்டி? அப்போ சரி பாட்டி, கோவிலுக்கு போயிட்டு தீச்சட்டி ஏந்திடலாம். அப்புறம் இன்னொரு விஷயம் சொல்ல மறந்துட்டேன். அந்த தீச்சட்டி ஏந்துறவங்க இந்த குடும்பத்துல மூத்தவங்களா இருக்கணுமா பாட்டி. அவங்க எனக்காக வேண்டிக்கிட்டு வெறும் கையில தீச்சட்டி ஏந்தணுமா. என்னது, குடும்பத்துல மூத்தவங்க சிவனுக்காக வேண்டிக்கிட்டு தீச்சட்டி ஏந்தணுமா? சிவ என்னமோ நேக்கா என்ன கோத்து விடுற மாதிரி தெரியுதே. என்ன பாட்டி, உங்களுக்கு தான் ஆதி மேல அவ்வளோ அக்கறையாச்சே. எங்களுக்கு ஒரு வாரிசு வரணும்னு அவ்வளோ தீவிரமா நினைக்கிறிய. அப்போ உங்களை விட நல்லது நினைக்கிறவங்க யாரு இருப்பா பாட்டி? நான் கொடுத்து வச்சிருக்கணும் உங்களை மாதிரி ஒரு பாட்டி ஏன் புருஷனுக்கு கிடைக்க. அப்போ வாங்க பாட்டி போலாம். அம்மா, இவகிட்ட எதுக்கு தேவையில்லாம வாயை கொடுக்குறீங்க? இப்போ பாத்தீங்களா, உங்களையே கொத்து வச்சுட்டா.
வாங்க போலாம். அது வந்து இன்னைக்கு நல்ல நாளா இருக்குமா என்னன்னு தெரியலையே. பாட்டி வேறு ஏதாவது விஷயத்துக்கு போகிறாங்கன்னா தான் நம்ம நல்ல நேரம்லாம் பார்த்துட்டு போக போகிறோம். நம்ம போகிறதே கோவிலுக்கு. இதுக்கு எதுக்கு நல்ல நேரம்லாம்? கோவிலில் எந்த நேரம் போனாலும் நமக்கு நல்ல நேரம் தான். எனக்கும் இன்னைக்கு ஆஃபீஸ் இல்லை, நானும் வீட்டில் தான் இருக்கேன். வாங்க போய் அந்த வேண்டுதலை மட்டும் நிறைவேற்றிட்டு வந்துடலாம். அம்மா, நானே வயசானவ, நான் எங்கேருந்து தீச்சட்டியெல்லாம் எடுத்துக்கிட்டு என்ன பண்ண போகிறேன்? அட என்ன பாட்டி நீங்கள், கோவில் வேண்டுதல் இதெல்லாம் கடவுள் பார்த்துக்குவாரு. நம்ம ஏந்திர தீச்சட்டி அதோட வலி எல்லாத்தையும் கடவுள் தாங்கிக்குவாரு. நீங்க தான் ஆதி நல்லா இருக்கணும்னா என்ன வேணாலும் பண்ணுவீங்களே. அவருக்காக இந்த ஒரு சின்ன விஷயத்த பண்ண மாட்டீங்களா என்ன? என்ன பாட்டி பண்ண மாட்டீங்களோ? சேச்சே, அப்படியா சொன்னா? என் பேரை நல்லா இருக்கணும்னு நினைக்கிற ஆள் நான் தான். அவனுக்காக இந்த விஷயத்த பண்ண மாட்டேன்னா என்ன? ஐயோ, இவ வேற இப்படி கேள்வி கேட்குறா. இந்த நேரத்தில் நான் எனக்காக தீச்சட்டி எடுக்க மாட்டேன்னு சொன்னா ஈஸ்வரி என்னை தப்பா நினைச்சிருவாளே. ஆதிக்காக நான் நல்லது நினைக்க மாட்டேன்னு நினைச்சிருவா. ஐயோ, வசமா மாட்டிக்கிட்டேன். அம்மா, உங்களை மாதிரி ஒரு அம்மா கிடைக்க நான் கொடுத்து வச்சிருக்கணும். என்னம்மா சொன்ன? இல்லைம்மா, என் பையன் நல்லா இருக்கணும், என் குடும்பத்துக்கு வாரிசு வரணும்னு உங்களை தவிர வேறு யார் நினைப்பாங்க சொல்லுங்க? அதுக்காக இவ்வளோ பெரிய விஷயம் செய்யறதுக்கு கூட நீங்க தயங்கவே மாட்டீங்களேம்மா. நீங்க எனக்கு அம்மாவே கிடைக்க நான் கொடுத்து வச்சிருக்கணுமா. என்னை பத்தியும் என் குடும்பத்தை பத்தியும் என் பையனை பத்தியும் இந்த அளவுக்கு யோசிக்கிறீங்க. பத்தா குறைக்கு உங்களுக்கு என்ன ஆனாலும் பரவாயில்லைன்னு என் பையனுக்காக இவ்வளோ பெரிய வேண்டுதலை செய்ய ஒத்துக்கிட்டீங்க. ஆமாம்மா, நம்ம அதுக்காக இந்த வேண்டுதலை நான் செய்ய ஒத்துக்கிட்டேன். மாட்டினாங்க. நானும் வயசான வெளியச்சு போனா போதுன்னு அமைதியாகவே போயிட்டு இருந்தா ஓவரா பண்ணுறாங்க. இனிமே குழந்தை இல்லை கிழந்தை இல்லைன்னு ஏதாவது சொல்லுவாங்க. சொல்லட்டுமே, அதுக்கப்புறம் இருக்கு உங்களுக்கு. மதியா எத்தனை மணிக்கு போகணும் கோயிலுக்கு? காலையில கிளம்பிடல அத்தை. இதோ அத்தை வேற சாப்பிட வேற கூடாது, வேண்டுதல் இல்லையா, பரிகாரம் நிறைவேற்றணும். இது வேறையா? எனக்கே நேரத்துக்கு சாப்பிடலாம் பிபி சுகர்னு வந்து தலையை சுத்துது. இதுல சாப்பாடும் கட்டா? அதனால பாட்டி சாப்பிட மாட்டாங்க, நம்ம சாப்பிட்டு கிளம்பலாம். அம்மா, நீங்க இங்கேயே இருங்க, நாங்க போய் சாப்பிட்டுட்டு வந்துடுறோம். அடியே, பசிக்குதுடி எனக்கு. காலையில எழுந்த உடனே என்ன சோறு என்ன குழம்புன்னு சுத்தி வரவ என்ன பட்னி போடலான்னு முடிவு பண்ணிட்டாளுவோ. இந்த நேரத்துல சாப்பாடு கேட்டா நம்மள தப்பா நினைப்பாங்களோ. ஆதிக்காக இந்த வேண்டுதலை கூட நம்ம அம்மா நிறைவேற்ற மாட்டாங்கன்னு ஈஸ்வரி ஏதாவது நினைச்சுப்பாளோ. என்னத்தையாவது பண்ணி சமாளிப்போம். இன்னைக்கு ஒரு நாள் தானே, எப்படியாவது பட்னி கட்டின அந்த வேண்டுதலை முடிப்போம். அப்பதானே ஈஸ்வரிக்கு என் மேல பாசம் வரும். பிறகு நான் சொல்றது எல்லாம் கேப்பா. சரிம்மா, நீங்க கிளம்பி இருங்க, நம்ம போலாம். சரிங்க அத்தை, நானும் அவர்கிட்ட சொல்லிட்டு வந்துடுறேன். வேண்டுதலை இங்கிருந்தே ஸ்டார்ட் பண்ணிடலாம் பாட்டி. வெறும் கையில தீச்சட்டி ஏந்திக்கிட்டு இந்த கோவில 10 சுத்து சுத்தி வரணும். அவ்வளவுதான், வேண்டுதல் முடிஞ்சிச்சு. என்னது 10 சுத்தா? எப்படி நான் இதை முடிக்க போறேன்னு தெரியலையே கடவுளே. நீதான் என்னை நல்லபடியா காப்பாத்தி வீட்டுக்கு கொண்டு போய் சேர்க்கணும். ஐயோ, சூடு தாங்கலையே. இவளைங்க ஏதாவது வேப்பிலையாவது கொடுப்பாளுங்கன்னு பார்த்தா வெறும் கையில தான் சட்டியை ஏந்தணும்னு சொல்லிட்டாளுவா. கொதிக்க இருக்கு இந்த சட்டி. வலிக்குதுன்னு சொல்லவும் முடியல, சொல்லாம இருக்கவும் முடியல. ஐயோ கடவுளே. என்ன பாட்டி அமைதியாவே போயிட்டு இருக்கீங்க? வாயை திறந்து வேண்டுதலை சொல்லுங்க. ஓம் சக்தி பராசக்தி. என்னடிமா சொன்ன? அம்மா, சாமியை வேண்டிக்கிட்டே போகணுமா, அமைதியே போக கூடாதுல்ல. ஓம் சக்தி பராசக்தி, ஓம் சக்தி பராசக்தி, ஓம் சக்தி பராசக்தி. இந்த தீயா ஒரு தீய சக்தி. பழி வாங்கிட்டால, இவளை சும்மா விடக்கூடாது. என்னையே பழி வாங்கிட்டா.
என் வாயாலே இந்த வேண்டுதலை செய்ய ஒத்துக்க வச்சு எங்களை கொண்டு வந்து வெறும் கையில் தீச்சட்டியை ஏந்த விட்டு வேடிக்கை பார்க்கறா. அடியே இடியா, நீ இந்த அளவுக்கு இருப்பியா? நீ உன்னைய சும்மா விட மாட்டேன்டி. ஓம் சக்தி பராசக்தி. சிவ ஒருத்தி. நேரம் காலம் தெரியாம எனக்கே கையெல்லாம் எரியுது. அம்மா விளைவிக்க. வாங்க பாட்டி. சத்யா, என்னாச்சு? நான் காலேஜுக்கே கிளம்பிட்டேன், நீ ஏன் இன்னும் பெட்டை விட்டே எழுந்திருக்கல? அர்ஜுன், உடம்பு சரியில்லைன்னு நினைக்கிறேன். ஒரே குளிரா இருக்கு. ஜுரம் வரப்போகுதுன்னு நினைக்கிறேன். ஜுரம் வரப்போதா? சரி எழுந்துரு, வா ஹாஸ்பிட்டல் போலாம். இல்ல, நீங்க போங்க. ஏய் என்னாச்சு? எழுந்துரு, நீ முதல்ல எழுந்துரு. என்ன பண்ணுது? கிளம்பு, ஹாஸ்பிட்டல் போலாம். இல்லைங்க, எனக்கு டயர்டா இருக்கு. கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடுத்தா சரியாயிடும். நீங்க காலேஜ் கிளம்பிட்டீங்களா? சாப்பாடு என்ன வேணும்? அதெல்லாம் ஒன்றும் வேண்டாம், நான் கீழே போய் பார்க்குறேன். ஏதாவது இருந்தால் சாப்பிட்டு போகிறேன், இல்லைன்னா கேன்டீன் போய் சாப்பிட்டுக்கிறேன். நீ நல்லா படுத்து ரெஸ்ட் எடு, சரியா? ரொம்ப முடியலன்னா கால் பண்ணு, நான் வரேன். ஈவினிங் ஹாஸ்பிட்டல் போகலாம், சரியா? சரிங்க. வேற ஏதாவது வேணுமா? இல்லைங்க, வேண்டாம். சாப்பாடு நான் நிலா கிட்ட சொல்லிட்டு போகிறேன், அவள் எடுத்துகிட்டு வந்து தருவா. சாப்பிட்டுட்டு நல்லா படுத்து ரெஸ்ட் எடு, எல்லாம் சரியாயிடும். அப்படியே ரொம்ப முடியலன்னா எனக்கு கால் பண்ணு, நான் லீவ் போட்டு வந்துடுறேன். தேவையில்லாமல் ஸ்ட்ரெஸ் ஆகிட்டு இருக்கக்கூடாது, சரியா? சரிங்க. அப்போ நான் கிளம்பட்டுமா? சரி, பார்த்து பத்திரமா இரு. ஐயோ, கையெல்லாம் எரியுதே. ஷபா. பாட்டி, என்னாச்சு? ஏன் சோகமா இருக்கீங்க? ஏங்க, உங்ககிட்ட தான் சொன்னனே, கோவிலுக்கு போறோம்னு சொல்லிட்டு தானே போனேன். பாட்டிக்கு எவ்வளோ பெரிய மனசு தெரியுமாங்க? நம்ம 2 பேருக்கு கல்யாணம் ஆகி குழந்தை இல்லைன்றதுனால இவ்வளோ பெரிய வேண்டுதலை அவங்க எடுத்துக்குவாங்கன்னு நான் நினைச்சு கூட பார்க்கலங்க. வேண்டுதலா? கோவிலுக்கு போறோன்னு தானமா சொன்னேன். என்ன வேண்டுதல்? இதை பத்தி என்கிட்ட ஒண்ணுமே சொல்லலையே. ஆமாங்க, பாட்டி நமக்கு குழந்தை பிறக்கணுன்றதுக்காக வெறும் கையில் தீச்சட்டி ஏந்தி வேண்டிக்கிட்டாங்கங்க. இன்னைக்கு முழுக்க விரதமும் கூட. என்னது, இன்னைக்கு முழுக்க விரதமா? வேண்டுதல் முடிச்சிட்டு சாப்பிட்டுக்கலாம் தானே இவ சொன்னா. இப்போ என்ன மாத்தி பேசுறா? ஐயோ, ஏற்கனவே இந்த தீச்சட்டியை ஏந்திட்டு வந்ததுல கையெல்லாம் எரியுது. தலை வேற கேரட்டு இழுத்து அடிக்குது. இதுல இன்னைக்கு முழுக்க சாப்பிடாம இருக்கணும்னா செத்துருவோம் போலயே. என்னதியா சொல்ற? விரதமா? அட ஆமாங்க, நமக்கு குழந்தை இருக்கணுன்றதுக்காக தான் பாட்டி நமக்காக இவ்வளோ கஷ்டப்படுறாவ. பார்த்தீங்களாங்க, இந்த மாதிரி ஒரு பாட்டி யாருக்கு கிடைப்பா சொல்லுங்க? தன்னோட பேரனுக்கு ஒரு வாரிசு வேணுன்றதுக்காக இவ்வளோ கஷ்டத்தை அனுபவிக்கிறாங்க. ரொம்ப வெறுப்பேற்றாலே. பாட்டி, என்ன பாட்டி சொல்றீங்க? நான் கூட உங்களை தப்பா நினைச்சிருக்கேன் பாட்டி. ஆனா நான் நல்லா இருக்கணும், எனக்கு ஒரு வாரிசு வரணும்னு நீங்க இப்படி ஒரு ரிஸ்க் எடுப்பீங்கன்னு நான் நினைச்சு கூட பார்க்கல பாட்டி. ஆமாப்பா, ஆதி, நீ நல்லா இருக்கணும்னு நான் தானே நினைப்பேன். நீ நல்லா இருக்கணுன்றதுக்காண்டி நான் எந்த கஷ்டத்தை வேணாலும் தாங்கிப்பையா. என்ன இருந்தாலும் உனக்குன்னு ஒரு வாரிசு வேணாமையா? அதுக்காக தான் ஐயா பாட்டி உனக்காக இவ்வளோ கஷ்டப்படுறேன். அடுத்த வருஷமே என் கையில் ஒரு பிள்ளையை பெற்று கொடுத்துரு. அது என் மேலே ஒன்றுக்கு போய் மூண்டு பேண்டிட்டு இருந்தாதான் நான் ஆத்மா சாந்தி அடையா. கண்டிப்பா பாட்டி, உங்க நல்ல மனசுக்காகவே எங்களுக்கு ஒரு வாரிசு கிடைக்கும். என்னதியா சொல்ற? ஆமாங்க, கண்டிப்பா பாட்டியோட நல்ல மனசுக்காகவே நமக்கு 1 இல்லை 10 குழந்தை கூட பிறக்கும். பாட்டி நமக்காக என்ன வேண்டுதல் வேணாலும் செய்வாங்க. ஏன் இப்போ நாளைக்கே பாருங்களேன், தீச்சட்டியை தூக்குனவங்க தீ மிதிக்க கூட தயங்க மாட்டாங்க. நாளைக்கு கூட ஒரு கோவிலில் தீ மிதி இருக்கு, அதுக்கும் பாட்டி வேண்டுதல் வச்சிருக்காவ. என்னது, தீ மிதியா? இன்னைக்கு தீச்சட்டி ஏந்தினதே கையெல்லாம் கொப்பளம் போட்டு எரியுது. நாளைக்கு காலை வேக வச்சிருவ போலயே. என்ன பாட்டி சொல்றீங்க? நாளைக்கு போலாமா? ஏம்மா, எனக்கு கிறுகிறுன்னு வருது. நான் செத்தோட போய் அங்கே படுக்க. ஓடிட்டீங்களா? இனிமே எப்பயாவது எனக்கு குழந்தை இல்லைன்னு சொல்லிக்கிட்டு வரட்டும், அப்புறம் கவனிச்சுக்கிறேன். இனி ஒரு மாசத்துக்கு இந்த பாட்டி தொல்லையே இருக்காது.
அதுக்கப்புறமா எதையாவது ஸ்டார்ட் பண்ணுச்சு அடுத்த வேண்டுதல வச்சிட வேண்டியதுதான். நானும் வயசானவங்களே போனா போகுதுன்னு அமைதியா போயிட்டு இருந்தா என் புருஷனுக்கு இன்னொரு கல்யாணம் பண்ணுவாங்களாம். நான் இருக்கும்போது பண்ண விட்டுருவேனா? பாட்டி, இதோட நிறுத்திக்கிங்க. இனிமேட்டுக்கு எங்க 2 பேருக்கு நடுவில் வந்து ஏதாவது குழப்பத்தை உண்டு பண்ணணும்னு நினைச்சிங்க, அதுக்கப்புறம் நான் மனுஷியாவே இருக்க மாட்டேன். இப்போவாது தீச்சட்டி தான், அடுத்தது இதை விட பெருசா இருக்கும். என்ன தியா ஏதோ யோசிச்சுக்கிட்டே இருக்கா? ஒன்றும் இல்லைங்க, இன்னைக்கு ஆஃபீஸ் லீவு தானே, ஏன் இன்னைக்கு கூட லேப்டாப்பை எடுத்து வச்சுட்டு உட்காந்துருக்கீங்க? ஏம்மா, நான் ஒன்றும் ஆஃபீஸில் வேலை செய்கிற எம்ப்ளாயி கிடையாது. 9 to 5 மட்டும் வேலை பார்த்துட்டு மற்ற நேரம் சும்மா இருக்கிறதுக்கு. நம்ம ஆஃபீஸ் டெவலப் பண்ணணும்னா அதுக்கான வழி என்னென்னு பார்க்கணும்ல, அதான் பார்த்துட்டு இருக்கேன். ஏற்கனவே அந்த மகிமான ஒருத்தவங்க கொடுத்த ப்ராஜெக்ட் இப்போ தான் போயிட்டுருக்கு. அதை ஃபஸ்ட்டு நல்லபடியாக நான் முடிச்சு கொடுக்கணும். அதுக்கப்புறம் அவங்க மூலமாக நிறைய கான்டாக்ட் நமக்கு கிடைக்கும். அதனால தான் நான் பார்த்துட்டு இருக்கேன். சரிங்க, நான் உங்களுக்கு சாப்பிட கொண்டு வரட்டுமா? ஏதாச்சும் ஜூஸ் ஏதாவது கொண்டு வரட்டுமா? இல்லை தியா, வேண்டாம். நீ ஏன் நின்றுட்டே இருக்கா? உட்காரு. இல்லைங்க, பரவாயில்ல. தியா, பாட்டி குழந்தை இல்லைன்னு ஏதாவது சொன்னாங்கன்னா நீ எதுவும் தப்பாக நினச்சிக்காத. நான் எங்க தப்பா நினைக்க போறேன்? பாட்டி நமக்காக வேண்டுதெல்லாம் பண்றாங்க, நான் தப்பாவே நினைக்க மாட்டேன். அப்படி குழந்தை இல்லைன்னு சொன்னா ஏதாவது ஒரு கோவில்ல வேண்டுதலை பண்ண சொல்லி அவங்களை இழுத்துட்டு போயிட வேண்டியதா? கேடி, நீ என்ன பண்ணிட்டு இருக்கன்னு எனக்கு நல்லா தெரியும். அவங்க ஏதோ வம்பிழுத்துருக்காங்க, அவங்களுக்கு நல்ல பாடத்தை புகட்டணும்னு நீ இந்த வேலை பார்த்துட்டு இருக்கா. பார்த்துமா, வயசானவைய தாங்க மாட்டாவ. அதுக்கு வயசானவங்கன்னா அமைதியா இருக்கணும், அப்படி இருக்காங்களா? இனிமே என் வழியில யாராவது தலையிடட்டும், அப்புறம் கவனிச்சுக்கிறேன். அம்மா தாயை கொஞ்சம் பார்த்து. ஏய் சித்தி, அர்ஜுனோட அப்பா கிளம்பிட்டாரா? அவர் கிளம்பிட்டாரு சித்தி. ஏதோ முக்கியமான கேஸ் இருக்குன்னு அவசரமா கிளம்பி போயிட்டாரு. ஏதாவது சாப்பிட்டாங்களா? இல்ல சித்தி, வெளியே சாப்பிட்டுக்கிறேன்னு சொல்லிட்டாரு. ஏண்டி அறிவு இருக்கா உனக்கு? அவர் தான் வெளியே சாப்பிட்றேன்னு சொன்னா நீ தலையை அட்டிட்டு அப்படியே அனுப்பி வைப்பியா அவரை? இதே மாதிரி வெளியே சாப்பிட்டு சாப்பிட்டு தான் அவருக்கு அல்சரே வந்துடுச்சு. ஏன் உன்னால எதுவும் சமைச்சு கொடுக்க முடியாதோ? சித்தி, இல்ல சித்தி, நான் அப்பா சாப்பிட்டு போங்கன்னு தான் சொன்னேன். சாப்பாடெல்லாம் ரெடியா தான் சித்தி இருக்கு. அவர் தான் வேண்டாம் அவசரமா போகணும்னு போயிட்டாரு சித்தி. எதுனாலும் ஒரு கதையை சொல்லிடு. இங்க பாரு, அவர் நேரத்துக்கு கரெக்டா சாப்பிடணும். அப்படி இல்லைன்னா லஞ்ச் பேக் பண்ணி அவருக்கு கொடுத்து விடணும். அதான் உன் வேலை. சரி சித்தி, இனிமே நான் அதை பாத்துக்கிறேன். காலையிலே அப்பாவுக்கு லஞ்ச் பேக் பண்ணி கொடுத்துடுறேன். சொல்லக்கூடாது, செய். எங்க அந்த மகாராணி? யாரு சித்தி? சத்யாவா? அவளே தான். தெரியல சித்தி, காலையில எழுந்து வந்துடுவா. இவ்வளோ நேரம் ஆச்சு இன்னும் வரல. நான் வேணும்னா என்னன்னு போய் பார்த்துட்டு வரட்டுமா? வேலை தான் எதையும் ஒன்றும் பண்றது இல்லைன்னு பார்த்தா காலையில எழுந்திருக்க கூட அந்த மகாராணிக்கு வலிக்குதோ? போய் தான் இருக்கு அவளுக்கு. ஏய், நீ எப்படியே உட்காந்து போஸ் கொடுத்துட்டு உட்காந்துருக்காத, போய் ஏதாவது வேலை இருந்தா பாரு. சரி சித்தி. அப்புறம் மீனா வரேன்னு சொல்லியிருக்கா. அவளுக்கு மட்டன்னா ரொம்ப பிடிக்கும். போய் வேலைக்காரன் கிட்ட சொல்லி மட்டனை வாங்கிட்டு வந்து குழம்பு வைக்க சொல்லு. சரிங்க சித்தி. இப்படி உக்காந்துட்டு இருக்காம போய் பாரு. வாப்பா, ஒன்னதான் எதிர்பார்த்துட்டு இருந்தேன். எங்க அந்த மகாராணி? இன்னும் அறைய விட்டே வெளியே வரல, நீ காலேஜுக்கே கிளம்பிட்டா. சாப்பாடு என்ன கொடுப்பா? அம்மா, அவளுக்கு உடம்பு சரியில்லை, எதுவும் போய் அவளை டிஸ்டர்ப் பண்ணாதீங்க. நிலா கிட்ட சாப்பாடு கொடுக்க சொல்கிறேன். அவளை கொஞ்சம் பார்த்துக்க சொல்லுங்க, நான் காலேஜ் போயிட்டு வந்துடுறேன். என்னப்பா, ஒரு சாப்பாடு பரிமாற கூட அவ வரமாட்டாளா? அம்மா, அதான் சொல்கிறல்ல அவளுக்கு உடம்பு சரியில்லைன்னு. என்னவோ, காலையில் ஏதோ டிஃபனு அந்த நிலா என்னத்தையே செஞ்சு வச்சிருக்கா. சமைச்ச பாத்திரமும் அப்படி அப்படியே கிடக்கு. இவ உடம்பு சரியில்லைன்னு போய் படுத்துக்கிட்டா அவளுக்கு வேற பணிவிட செஞ்சுட்டு இருக்கணுமா நாங்க? அம்மா, நீங்கள் பணிவிட செய்யலைனாலும் பரவாயில்ல, அவளை டிஸ்டர்ப் பண்ணாதீங்க. நான் நிலா கிட்ட சொல்லிட்டு போகிறேன், போய் அவளை எழுப்பிட்டு இருக்காதீங்க சொல்லிட்டேன். ஆமாப்பா, நான் தான் அவளை எழுப்பிட்டு இருக்கேன். அவங்க தான் இந்த வீட்டோட ஓனர் அம்மா. தூங்கட்டும், எவ்வளோ நேரம் வேணாலும்.
உங்ககிட்டலாம் சொல்லி புரிய வைக்கவே முடியாது. எனக்கு காலேஜுக்கு டைம் ஆயிடுச்சு, நான் கிளம்புறேன். சாப்பிட்டு போப்பா. எதுவும் வேண்டாம், நான் கேன்டீனில் சாப்பிட்டுக்கிறேன். பிள்ளைக்கு ஒரு வாய் சாப்பாடு கூட கொடுக்க முடியல, கேன்டீன்ல சாப்பிட்டுக்கிறேன்னு ஓடுறான். இவளுக்கு என்ன வந்துச்சான், ஒரு வேலை செய்ய மாட்டா. இப்போ உடம்பு முடியலையா, இந்த வாரேன் எல்லாத்தையும் நான் சரி பண்றேன்.